உங்கள் கிரெடிட் ஸ்கோர் என்ன? இந்த கேள்விக்கு நம்மள நிறைய பேருக்கு ஏன் சீனியர் சிட்டிசன் கூட விட தெரியாது. காரணம் இதோட முக்கியத்துவத்தை அறியாமல் இருக்கிறது தான். இரத்த அழுத்த அளவும் சர்க்கரை அளவும் உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு பொருளாதார ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒன்று தான் கிரெடிட் ஸ்கோர். இன்றைக்கி கடனும் கிரெடிட் கார்டும் மனித வாழ்க்கையில் முக்கியமான அங்கமாக மாறிடுச்சு. ஏன்னா கடன் இல்லாமல் வீடு வாங்க முடியுமா? இல்லை அம்பானி அதானி போன்றவங்க உலக அளவில் நிறுவனத்தை அமைக்க முடியுமா? வீட்டுக்கடன், தனிநபர் கடன் என எந்த கடனாக இருந்தாலும் குறைஞ்ச வட்டியில் சீக்கிரமாக நல்ல நிறுவனங்களிலிருந்து நம்மளுக்கு கடன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கணும். இந்த வீடியோவில் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா என்ன, கிரெடிட் ஸ்கோர் ஏன் குறையுது, அப்படி குறைஞ்சா என்னாகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா என்ன? கிரெடிட் ஸ்கோர் இது ஒரு 3 இலக்க எண். இதில் 300லிருந்து 900 வரையும் இதோட எண்கள் இருக்கும். சிபில் மற்றும் எக்ஸ்பீரியன் போன்ற நிறுவனங்கள் நம்முடைய கடன் வரலாற்றையும் நடத்தியும் ஆராய்ச்சி இந்த புள்ளியை நமக்கு தருவாங்க. நம்ம ஒரு கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது கடன் நிறுவனங்கள் நம்ம கிரெடிட் ஸ்கோரை ஆதாரமாக வச்சு தான் கடன் வழங்குறாங்க. அதிகமான ஸ்கோர் இருந்தால் கடன் செயல்பாடுகள் சிறப்பானதாக இருக்குன்னு அர்த்தம். அதிக புள்ளி இருக்கும் பட்சத்தில் நல்ல நிறுவனங்கள்லேருந்து கிரெடிட் கார்டுகள்லாம் குறைஞ்ச வட்டியில் நம்மளுக்கு கிடைக்கும். கிரெடிட் ஸ்கோர் 850 புள்ளிக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் 6.80% வட்டி விகிதத்தில் வீட்டுக்கடனும் 10.50% வட்டி விகிதத்தில் தனிநபர் கடனும் வாழ்நாள் முழுவதும் கட்டணமே இல்லாத கிரெடிட் கார்டுகள் என பல வசதிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. கிரெடிட் ஸ்கோர் ஏன் குறையுது? கிரெடிட் கார்டு பில்களையும் அதற்கான இஎம்ஐயை சரியான நேரத்தில் கட்டாமல் இருக்கிறது, கிரெடிட் கார்டில் உள்ள அதிகப்படியான லிமிட் வரை நம்ம அடிக்கடி பயன்படுத்துறது, ஒரே சமயத்தில் பாதுகாப்பு இல்லாத அன்செக்யூர் கடன்களை நிறைய வாங்குறது, இது போன்ற செயல்கள்னால நம்ம கிரெடிட் ஸ்கோர் பாதித்து பல மோசமான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும். நம்ம கடனுக்கோ இல்லது கிரெடிட் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது அந்த கடன் நிறுவனம் நம்ம கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம கிரெடிட் ஸ்கோர் குறையும். ஆனால் நம்ம கிரெடிட் ஸ்கோரை நம்ம சோதிக்கும் போது கிரெடிட் ஸ்கோர் குறையாது. நீங்கள் கடன் வாங்குறீங்க, கடனை முழுசாக கட்டி முடிச்சுட்டு எந்த பாக்கியும் இல்லைன்னு நோ டியூ சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் கூட கடன் நிறுவனம் அந்த கடன் முடிந்த கடன், அதாவது க்ளோஸ்டுன்னு குறிப்பிட தவறிட்டா கூட கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக பாதிக்கும். இது தெரியாமலேயே அடுத்த கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது தான் கிரெடிட் ஸ்கோர் குறைஞ்சிருக்கிறது நமக்கு தெரிய வரும். இது மாதிரியான தவறுகளை தவிர்க்க அவ்வப்போது தெரிஞ்சுக்கிறதும் குறைஞ்சிருந்தா ஏன் குறைஞ்சுன்னு அதை சரி செய்கிறதும் ரொம்பவே நல்லது. கடனே வாங்காதவங்க கூட வருஷத்துக்கு 2 முறை கிரெடிட் ஸ்கோரை தெரிஞ்சுக்கிறது நல்லது. 2020 கோவிட் பெருந்தொற்று உலக மக்களை வீட்டிலே சேர வச்சிச்சு. அப்போது ட்விட்டரில் அடிக்கடி வந்த செய்தி, நான் கடனே வாங்கலை ஆனால் கடனை ஒழுங்காக கட்டலைன்னு கிரெடிட் ஸ்கோர் குறைஞ்சிருந்தது ஏன் அப்படின்னு எல்லாரும் புலவி தீர்த்தாங்க. கடைசியாக ரிசர்வ் பேங்க் நடவடிக்கை எடுத்த பின்னாடி அந்த பிரச்சனையை சரி செஞ்சாங்க. ஆகவே கடன் வாங்கினவங்களும் சரி, கடன் தேவைப்படாதவங்களும் சரி, தங்கள் கிரெடிட் ஸ்கோரை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம கிரெடிட் ஸ்கோரில் கிரெடிட் கார்டு செயல்பாடுகள் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு கூட சொல்லலாம். நம்ம பண்ணுற செலவு பில் தொகையை அடுத்த மாதமே கட்டி முடிக்காமல் அதை இஎம்ஐ ஆப்ரேஷனை தேர்ந்தெடுத்த அடுத்த நிமிஷமே உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குறைய தொடங்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு மாத பில் தொகையை கட்ட தவறுனா கூட அதன் விளைவுகள் ரொம்ப மோசமானதாக இருக்கும். கிரெடிட் ஸ்கோர் குறைஞ்சா என்ன ஆகும்? கிரெடிட் ஸ்கோர் குறைவதை ஈஸியாக எடுத்துக்க முடியாது. நண்பன் ஒருத்தவர் 45 லட்சம் ரூபாய் 20 வருஷம் வீட்டு கடன் வாங்குறதா பிளான் பண்ணிட்டு இருந்தார். வீடு தேடும் வேலையில் கிரெடிட் கார்டு பில்லை 1 மாதம் கட்ட மறந்துட்டார். அவரோட அந்த சின்ன மிஸ்டேக்னால அவருக்கு 12.5 லட்சம் ரூபா நஷ்டம். ஆமாம், ஒரு பில்லை குறிப்பிட்ட நேரத்தில் கட்ட தவறுனா 813 இருந்த அவருடைய சிபில் ஸ்கோர் 699 ரூபாயை குறைஞ்சிருச்சு. 8.50% கிடைக்கவிருந்த வீட்டுக்கடன் 10.20% கிடைச்சிது. இதனால் அவர் திரும்ப கட்ட வேண்டிய தொகை 48 லட்சத்தில் இருந்து 61 லட்சமாக உயர்ந்துருச்சு. இது மாதிரியான நஷ்டங்களை தவிர்க்க நம்ம அடிக்கடி கிரெடிட் ஸ்கோரை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ண பல இணையதளங்கள் இருக்குது. அதில் எது பாதுகாப்பான வெப்சைட்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம கிரெடிட் ஸ்கோரை தெரிஞ்சுக்கலாம். நான் சில வெப்சைட் நேம் சொல்கிறேன், அதில் போய் செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பேங்க் பஜார், பைசா பஜார், ஏன் நம்ம கூகுள் பே, ஃபோன்பேயில் கூட நம்ம கிரெடிட் ஸ்கோரை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.